பார்த்துட்டு சந்தோஷமா வீட்ல இருந்தேன். வாய் இருக்கு பாரு வாய். ஐயோ இப்ப போய் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன கலாச்சிரும். அவங்களா போக வேண்டாம்னு சொல்றாங்களான்னு பாப்போம். என்னைய பார்த்தவனே புக் எடுக்கிற? இல்லைண்ணே, ஒரு கொஸ்டின் மறந்துருச்சுண்ணே, இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. அதானே. அண்ணி எங்கண்ணே காணோம்? இன்னும் கிளம்பலையா? குளிக்க போனா இன்னும் ஆளை காணோம். நீ படி. சரிண்ணே. இந்தடா டீ சாப்பிடு. மீனா எங்க? குளிக்க போனா இன்னும் ஆளையே காணோம். நீ என்னடா டைம் ஆச்சு, இப்ப குளிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. அடியே டைம் எம்புட்டு ஆச்சுரி? 7:30 ஆச்சு. சீக்கிரம் கிளம்பு. வர இந்தா டீ குடி. இல்ல வேணாம், டைம் ஆச்சா, நான் போயிட்டு வரேன். என்ன மீனா, ஏன் நொன்ற? அது நேத்து நான் ஸ்கூல்ல நின்னுட்டே இருந்தேனா, அதான் ஒரே கால் வலி, முடியல. அம்மா இது ஒர்க் அவுட் ஆகுது மீனா. இப்ப எப்படியும் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முத நாள் நின்னுட்டே இருந்தல்ல, அதான் அப்படிதான் வலிக்கும். போக போக சரியாயிடும். இப்போ ஒரு நாள் திடீர்னு நடந்தா மறுநாள் அடி எடுத்து வைக்க முடியாம வலிக்கிறது இல்லையா, அப்படிதான் இதுவும், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா இது இப்படி ஆயி போச்சு? ஏய் என்னடி தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிற? டைம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறேன். என்னடா ஒரு நாளைக்கு கால் வலிங்கிறா? இவ வேலைக்கு போறதுக்குள்ள இல்லை டீ குடிக்கிறதுல இம்புட்டு ஆர்வம் காட்டுறல, படிக்கிறதுலையும் காட்டுறா. படுறா முதல்ல. டீ குடிச்சிட்டு இருக்கேன்ல, குடிச்சிட்டு படிப்பேன்ல. படிச்சு கிழிச்சிட்டாலும். மீனா வரேன். டைம் ஆச்சுரே. இதோ வந்துட்டேன் ஜீவா. சீக்கிரம். ஏய் மணி 8 போகுதுடே. டீச்சரே ஸ்கூலுக்கு லேட்டா போனா நல்லாவா இருக்கும்? அதுவும் வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே. நீ கொஞ்ச நேரம் பேசாம ரைட் விடுங்க. ஜீவா லேட்லாம் ஆகலடா. நான் போய் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணனும், சாப்பிடுறதுக்கு தோசை ஊத்தணும், இவ்ளோ இருக்கு. இரு வரேன். அண்ணி இருங்க. அதெல்லாம் அண்ணி பாத்துப்பாங்க. டெய்லி அவங்களே தொந்தரவு பண்ண முடியுமா? நானே போய் பண்ணிக்கிறேன். அவங்க பாவம் இல்ல. அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். ஏய் நீ இனிமே போய் பண்ண போறியா? ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா, இல்ல லீவா? போன மறுநாளே லீவ் போட்டா அது நல்லா இருக்காதுல்ல. தூன்னு துப்புவாங்க. அதுக்கு என்ன பண்றது ஜீவா? இதெல்லாம் வர்க்கிங் உமனுக்கு இருக்கிற பிரச்சனை தான். வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியிலயும் வேலை செஞ்சுக்கிட்டு ஐயோ ரொம்ப முடியலனா ஏதாவது ஒண்ணு விட வேண்டியது இருக்கும். நீங்க வீட்டு வேலையை தானே விடுவீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். டேய் நான் இருக்கும்போது நீயே மீனா கஷ்டப்படணும். இந்தா லஞ்ச் பேக், சாப்பாடு தண்ணிலாம் வச்சிருக்கேன். மேல ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு பாரு, அதுல இட்லி வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போனோடனே சாப்பிட்டுரு. இனிமே சாப்பிட்டுட்டு போனா லேட் ஆயிடும், சரியா? பார்த்தல்ல எங்க அண்ணி எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னு. இதுதான் எங்க அண்ணி. நீ கிளம்பு, டைம் ஆகுதுல்ல.
அப்ப நான் போயிட்டு வரவா? ஆ போயிட்டு வா. பாய் மீனா, ஆல் தி பெஸ்ட். கலக்கு கலக்கு. டிராப் பண்ண சொல்லி கேட்போமா? கேட்போம், கேட்டுதான் பாப்போம். கால் வலி பின்னுது. ஒரு நிமிஷம். ஜீவா, நீ போய் விட்டுட்டு வரியா? அவ கால் வலிக்குதுன்னு சொன்னால, போ விட்டுட்டு வா. இல்ல நீ மீனா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. இவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நடந்து போனாதான் டீச்சருக்கே ஒரு கெத்து. மீனா, நீ நடந்தே போ. சரி போகட்டும். வரேன். அண்ணி, என்ன கண்ணா? கண்ணாடி கண்ணாடி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை. மீனா, டேய், கிளம்பி போறவள எத்தனை தடவை தாண்டா கூப்பிடுவீங்க? இல்ல நீ கொடைய வச்சுட்டு போறா பாருங்க. ஆமா ஆமா, கொடை இல்லாம டீச்சர் இப்படி. போ போ, போய் எடுத்துட்டு வா. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. என் வாய் இருக்கு பாரு, என் வாயே அத சொல்லணும். சும்மாவே இல்லாம ஓவரா பேசி பில்டப் கொடுத்துட்டேன். முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். இந்தா ஓ, கிளம்பு கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். போ. ஆட ரைட்டா போ. இவ வேலைக்கு போறதுக்குள்ள ஒரே பரபரப்பா இருக்குடா. மாடி முல்ல, உனக்கு பிடிச்ச நல்ல நாட்டுக்கோழி கிடைச்சதுமா. எப்பா, ஏகப்பட்ட கிராக்கி வேற இதுக்கு அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன்ல. முல்ல, அம்மாடி முல்ல. அப்பா, ஏமா, நான் உன்கிட்ட தாம்மா பேசிட்டு இருக்கிறேன். நீ என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற? என்னப்பா? என்னது என்னப்பா? நல்ல பொண்ணுமா. காலையில நான் போறப்ப வச்ச டீ, அந்த டீ இன்னும் குடிக்காம இருக்கிற. என்னம்மா நீ? ஏய், என்ன பண்ற? இத போய் குடிக்க போறியா? அத வை, நான் வேற போட்டு கொண்டு வரேன். ஐயோ இருக்கட்டும், விடுமா, பரவாயில்லை. ஏன் முல்ல? ஏமா? ஏய், பார்வதி, நல்ல நாட்டுக்கோழி வேண்டி வந்திருக்க. பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடு. இந்தா. இருங்க, சமைக்கிறதுக்கு நான் அப்புறம் போறேன். முல்லைகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். உட்கார போறியா? ஆமாங்க. இரு இரு, நான் நவுண்டுக்கிறேன். முல்லைய பார்த்து எம்பிட்டு நாளாச்சுங்க. என்ன முல்ல, உன் மூஞ்சி ரொம்ப வாட்டமா இருக்கு. ஒண்ணும் இல்லப்பா. இல்லையே, பழைய கலகலப்பே உன் முகத்துல இல்லையேம்மா. இந்த வீட்டுல நம்ம பொண்ணா இருந்த வரைக்கும் இவ எப்படி எல்லாம் இருந்தா, அங்க போனதுல இருந்து எப்படியோ ஆயிட்டா பாருங்க. பாத்தியா, உடனே நீ எங்கேயோ போயிருவிய. ஒன்றும் இல்லைம்மா. அங்கே எந்திரிச்ச உடனே நிறைய வேலை இருக்கும். இங்கே ஒரு வேலையும் இல்லையா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அங்க நீ வேலை செஞ்சது பத்தாதா? இங்க நீ சும்மா இரு, அம்மா பண்ணி கொடுக்கறத சாப்பிடு. முகத்தை பாரு, அப்படியே வத்தி போய் கிடக்கு. அங்க சரியா சாப்பிடுறதே இல்லையா நீ? நல்லாதாம்மா சாப்பிட்றேன். அங்கே அக்கா டெய்லி அவ்வளோ சமைக்கிறாங்க. அங்க நீ தானே வேலை செய்யற, அப்புறம் ஏன் அக்கா சமைக்கிறான்னு சொல்ற? மா, நான் சின்ன சின்ன வேலை தாம்மா செய்வேன். அக்கா தான் சமைப்பாக பெரும்பாலும். ஏம்மா, மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏன்பா கேட்குறிய? இல்லை இல்லை, எனக்கு அவரு குணம் தெரியும்.
யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டாரு. மற்றபடி அவர் எப்படின்னு கூட எனக்கு தெரியாதுமா, அதான் கேட்டேன். அவங்க பாவம்பா, நல்லா தான் பேசுவா. சரிம்மா. முணுக்கு முணுக்குன்னு கோவப்படுவாரே, உங்ககிட்டே அப்படித்தானே? நாம நினைச்ச மாதிரி இல்லம்மா. அவங்க வேற மாதிரின்னு அங்க போன பின்னாடி தான் தெரிஞ்சது. நல்லா தான் பேசுறாங்க, நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கே நீ? எப்படி இருக்கேன்? வந்ததுலேருந்தே நீ சரியில்லை. எதையோ நினைச்சு அரண்டு போன மாதிரியே இருக்க. அப்படிலாம் இல்லம்மா. ஏம்மா, மாப்பிள்ளை கூட ஏதாவது சண்டையா? ஏம்மா, அவங்க தானே வந்து விட்டுட்டு போனாங்க, அப்புறம் எப்படி சண்டையா இருக்க முடியும்? அதானே ஏண்டி, என்னைக்குமே வீட்டுக்கு வராத மனுஷன் வீட்டுக்கு வந்து பொண்ணை விட்டுட்டு என்ன மாமான்னு வேற அழகா கூப்பிட்டு போனாரடி. ஆமாங்க, மருமகன் மாமனார மாமான்னு கூப்பிடுறது உலகத்துல எங்கேயுமே நடக்காது பாருங்க. இங்க தானே முதல்ல நடக்குது. நீங்க இருக்கீங்க பாருங்க. உங்ககிட்ட தான் உடம்பு எப்படி இருக்கு அத்தே அப்படின்னு கேட்டார்ல. அதுவும் உலகத்திலேயே முதல் தடவையே நம்ம வீட்டில் தாங்க நடந்தது. சும்மா எதையாவது சொல்லாதீங்க. ஏண்டி, எல்லாத்துக்கும் இப்படி ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசினா நான் என்னதான் பண்றது? ஏங்க, இவ முகம் சரியில்லை தானே? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏண்டி, அதான் பிள்ளை ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது இல்ல, அப்புறம் என்ன? உனக்கு என்னம்மா? நாங்க சண்டை போட்டுட்டு வந்தனான்னு உனக்கு தெரியணும், அப்படித்தானே? நீ வேணுன்னா அங்க வீட்டுக்கோ இல்ல கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அங்க எப்பவும் ஆளுகளோட இருந்துட்டு இங்க தனியா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, அவ்வளவுதான். ஏய், இதுதானே உன் பிறந்த வீடு, இங்கிருந்து தானே போன நீ? இல்லம்மா, நம்ம பழைய வீடுனா கூட பரவாயில்ல. இந்த வீடு வேற மூச்சு முட்டுது, என்னமோ மாதிரி இருக்கு. வீட்டு கடன் முடிஞ்ச உடனே அந்த வீட்டை மூட்டலாமா? அது வரைக்கும் எதுக்கு பிரச்சனையோட அந்த வீட்டில் இருக்கணும்னு தான் இங்கே வந்து இருக்கிறோம். நான் அதெல்லாம் கேட்கலப்பா. நான் இப்படி உட்காந்துட்டே இருந்தா நீங்க ஏதாவது கேட்டுட்டே இருப்பிய. அந்த கோழியை கொடுமா, நான் குழம்பு வைக்கிறேன். ஏய், நான் வைக்கிறேன்டி. அது கூட நான் சொல்றேன். சும்மா இருந்தா என்னமோ மாதிரி இருக்கு, நீங்களும் ஏதாவது கேட்டுட்டே இருப்பிய. நான் போய் சமைக்கிறேன். என்னங்க, அவ எதையோ மறைக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏய், அப்படி ஏதாவதுன்னா தானே ஃபோன் பண்ணியிருப்பல்ல, அப்படி எதுவும் இருக்காது. வீட்டுல சண்டை போட்டு கோவப்பட்டு வந்துட்டான்லாம் எதுவும் சொல்லல. அது இவளுக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. சும்மா எல்லாம் இவங்க தங்க வரமாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நாள் போட்டும், உடனே எதுவும் கேட்டு தொலைக்கிறது நீ பாட்டுக்கு. கண்டுக்காம எப்படி போறாரு பாரு. நடந்து போறாங்க, போய் என்னன்னு கேட்போமா? வேணாம், அவங்களே கண்டுக்காம போறாங்க. ஏங்க நில்லுங்க. என்ன கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுறீங்களா?
அண்ணன் கொண்டு போய் விடலையா? உங்க அண்ணன் கொண்டு போய் விட்டுருந்தா நான் ஏன் நடந்து போறேன்? கால் வலிக்குதுங்க, கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுடுறீங்களா? வண்டி இதுதான், பரவாயில்லையா? எந்த வண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, கால் வலிக்குது. வாங்க. ம். ம், போலாம். சாப்பிட்டீங்களா? ஆ வீட்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஆ இல்லை, இனிமே தான். ம். முல்லையை கூட நீங்க வேலைக்கு அனுப்பலாமே, அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்கல்ல. அது அவெல்லாம் முடிவு பண்ணணும். ஆமா ஆமா, சரி போங்க. லதாக்கா 2 டீ. ஹலோ அண்ணே, காலையில் கொடுக்க சொன்னேண்ணே, இன்னும் கொடுக்கலையா? இருங்கண்ணே, என்னன்னு கேட்டு கூப்பிட்றேன். ஏண்டா ஏலே, ம் மூரியம் கடைக்கு சரக்கு அனுப்பலையாடா? அச்சோ, சரியா போச்சு போ. நீ பார்த்துக்கிறோண்டு நானும் கவனிக்காம விட்டேன். அண்ணே நான் உடனே போய். ஏலே இருடா, அதுக்குள்ளேயே ஓடுவேன். மாமா, கடையில் சரவணன் இருக்கானே? ஆ சரி மாமா, நீங்கள் அவன்கிட்ட முதல்ல முருகன் கடைக்கு பொருளை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள். ஆமாம்மா, பக்கத்தில் டீ கடையில் தான் இருக்கேன், வந்துடும். சரி மாமா, வச்சிரு. அண்ணே நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படி மறந்தேன்னு தெரியலண்ணே. சரி விடுற, அனுப்ப சொல்லியாச்சுல. ம் சரி போமா. ஏலே, எதுக்குடா அங்கே வந்தான்? என்னண்ணே? ம்டா, அண்ணே டீ ரெடி. இப்படி இருக்கான் பாரு. இந்தடா. குடிக்கலையா? ஏலே, ஏடா ஆச்சு உனக்கு? இல்லைண்ணே, குடிச்சிட்டு தான் நினச்சிட்டேண்ணே. நினைப்பாடா, ஏன் நினைக்க மாட்டேன்? டேய், உன் நினப்பு பூரா வேற எங்கேயே இருக்குடா, நான் கவனிச்சு தானே இருக்கேன். கடைகளுக்கு போகல அனுப்பாமல் இருந்ததே கிடையாது, இன்றைக்கி அதை விட்டுட்ட. டீ குடிக்க வந்துட்டு டீயே குடிக்காமல் போகலாமான்னு கேட்குற. என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணே மறந்துட்டேண்ணே. ம் சரக்க கடைக்கு அனுப்பாமல் இருந்தது தப்பு தான். டேய், உங்கள்கிட்ட சரி தப்பெல்லாம் யாரும் கேட்கலடா. நீ என்றைக்குமே இப்படி இருந்ததே இல்லையாடா. சொல்கிற, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டா இது உள்ள வீட்டில் இல்லை நினச்சி கவலைப்படுறியா? ஏண்ணே நீங்கள் வேற? அதெல்லாம் இல்லை. ஒன்று பண்ணுற, நீ வேண்டாம் அங்கே போய் தங்கு, நம்ம மாமா வீடு தான்றா. சரியா போச்சு. நீங்கள் வேறண்ணே, சும்மா இருங்க. அப்புறம் வேற என்னடா? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் டீயை குடிங்க. கதிரு, நீ எப்படி இருப்போ உன் குணம் என்னாண்டு அண்ணனுக்கு தெரியாதாடா? அண்ணே ஒரு நாள் சரக்கு அனுப்பலை, அதுக்கு நீ இப்படியா? ஏண்டா, என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிற? வீட்டில் என்ன நடக்குது, யார் யார் எப்படி இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்களா, யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இது எல்லாத்தையும் நான் கவனிச்சு தாண்டா இருக்கேன். நீ எல்லாரும் என்னமோ நான் சேரில் உட்காந்து பேசிக்கு இருந்துட்டு எஞ்சி போகிறேன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுடா. நான் அண்ணனை புரிஞ்சுக்கடா. ஏண்டா, நேற்று ராத்திரி நீ சரியாக சாப்பிடல இல்லைடா? ஒரு வாய் சோறு சாப்பிட்டோட சரி அப்படியே எஞ்சி போயிட்டேன். எதுக்குடா?
என்னடா பிரச்சனை உனக்கு? இன்னைக்கு காலையில் வெறும் 3 இட்லி தான்டா சாப்பிட்ட. இதெல்லாம் சரியா இல்லையா? அண்ணே எப்படிண்ணே? அதான் சொன்னேனேடா, என் கண்ணு ஊரா எப்பயுமே உங்க எல்லாரும் மேலேயும் தாண்டா இருக்கும். டேய் கதிரு, உன் முகத்தில் ஏதோ ஒன்று இருக்குடா, அது என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற. அண்ணே 2 நாள் சரியாக தூக்கம் வரல, அவ்வளோதான். ஏன், எதுக்கு தூக்கம் வரல? அது